ஈஸி மெத்தடாக நான் உங்களுக்கு பேக் செயின் ஸ்டிச் சொல்லித்தரேன். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்லேயும் சொல்லித்தரேன். ஸோ ரெண்டையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போது நார்மலாக எப்பயும் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சொல்லியிருந்தேன். லாக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுவோம், இந்த ஒரு ஒரு இடத்துல குத்தி நார்மல் செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு இப்போ இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ நான் லாக் ஸ்டிச்சை கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்கிறேன். என்னென்னு பாருங்கள். லாக் ஸ்டிச்னால் வேறு ஒன்றும் இல்லை, நார்மல் செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அதை விட குட்டி சைஸாக போட்டோம்னா அதை ஒரு டைரெக்ஷனில் போகிறதுக்கு அதை நம்ம போட்டுட்டு அந்த டைரெக்ஷனில் சேஞ்ச் பண்ணும்போது அங்கே ஒரு லாக் ஆகிடும், டைட்னஸ் கொடுத்துரும். அதுதான் லாக் ஸ்டிச். இப்படி நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்காம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுக்கு இப்படி இழுத்தோம்னா இந்த த்ரெட் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச் வந்து இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு ஏற்றாப்புல வந்துடும். அது ஒரு ஸ்டிச் மாதிரி இருக்காது. அதுக்காக தான் அந்த லாக் ஸ்டிச் கொடுக்குறது. இப்போ பாருங்கள், குட்டியாக இங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து திருப்பணும், பேக்கில் வரணும். நம்ம பேக் செயின் ஸ்டிச் தானே இன்றைக்கி பார்க்குறோம். பேக்கில் வந்து இந்த இந்த ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் குத்தி எடுத்து நார்மலாக டைரெக்ஷனுக்கு போயிடணும். இதுதான் பேக் செயின் ஸ்டிச். இங்கே வந்து பாருங்கள், ஒரு நாட் மாதிரி விழுந்திருக்கும். அது கொஞ்சம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் செயின் ஸ்டிச்சை விட இது இங்கே ஒரு 2 பக்கமும் மாற்றி குட்டி செயின் ஸ்டிச் போடுறதுனால இங்கிட்டு திருப்பும்போது ஒரு லாக் விழுகும், திருப்பி இங்கே சென்டரில் குத்தி திருப்பி டைரெக்ஷனில் போகும்போது இங்கே ஒரு லாக் விழுகும். ஸோ அது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அங்கே கொஞ்சம் பெருசாக லாக் மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக போய் ஒரு செயின் ஸ்டிச் குத்திக்கலாம். அப்புறம் இங்கே குட்டி லாக் ஸ்டிச், செகண்ட் ஒன் லாக் ஸ்டிச் கொடுத்து பேக்கில் வரலாம். பேக்கில் வந்து ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் குத்தி எடுத்து நம்ம போக வேண்டிய டைரெக்ஷனுக்கு போயிடலாம். அப்படி போகும்போது இங்கே லாக் ஆகிடும். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும், அங்கே லாக் ஆனது. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தேர்டு தான் நம்ம பண்ண போகிறோம். தேர்டு இது டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு நார்மல் செயின் ஸ்டிச், அதை எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே செகண்ட் ஒன் குட்டி லாக் ஸ்டிச் அதை கொடுத்து நம்ம இது பேக் செயின் ஸ்டிச் தானே பார்க்குறோம். ஸோ அந்த குட்டி லாக் ஸ்டிச் எடுத்து பேக்கில் வந்துடணும். ஏன்னா நம்ம பார்க்குறது பேக் செயின் ஸ்டிச். பேக்கில் வந்து அந்த சென்டரில் குத்தி எடுக்கணும். தேர்ட் ஒன் திருப்பி நார்மல் நம்ம டைரெக்ஷனுக்கு போயிட்டோம்னா இங்கே லாக் ஆகிடும். அதை பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இங்கே லாக் ஆகுறது. நான் நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் சொல்லும்போது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் நல்லா தெரியும். செகண்ட் ஒன் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு பேக்கில் வந்து ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் குத்தி நார்மல் டைரெக்ஷனுக்கு போயிடணும் அங்கே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்படி பேக்கில் வரும்போது ஒரு லாக் விழுகுது, பேக்கில் குத்திட்டு டைரெக்ஷனுக்கு திரும்பும்போது ஒரு 2வது லாக் விழுகுது. ஸோ 2 லாக் விழுகிறதுனால அங்கே வந்து கொஞ்சம் பெரிய டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாட்டு போட்ட மாதிரி அங்கே ஒரு ஷேப் இருக்கும். அதுதான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். செகண்ட் குத்தி பேக்கில் வந்து அந்த சென்டரில் குத்தணும், அப்புறம் நார்மல் டைரெக்ஷனுக்கு போயிடணும். அப்போது அங்கே ஒரு லாக் விழுகுது பார்த்தீங்களா, அதுதான் திருப்பி குத்தணும். செகண்ட் ஒன் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பேக்கில் வந்து இங்கே. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த நேம் கூட பேக்கில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணுறதுனால பேக் செயின் ஸ்டிச் அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சு நேம் சொல்லும்போது நமக்கு அது ஞாபகம் வரணும். ஓ இப்படி பண்ணணும், அந்த ஸ்டிச்சை வந்து இப்படி பண்ணணும், அதுக்காக சொல்கிறேன். பேக்கில் வந்து குத்துறதுனால பேக் செயின் ஸ்டிச். நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு குத்தி குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இதை ஒவ்வொரு டிசைனுக்கும் நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே புரிஞ்சிடும். அதாவது இந்த டிசைனுக்கு இந்த ஸ்டிச் போட்டால் அது நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தாட் உங்களுக்கு வந்துடும். ஒவ்வொரு டிசைனுக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்களே ஃபஸ்ட்டு யோசிங்க, இது எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது, இது எந்த மாதிரி டிசைனுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தோணாது எதுவுமே, இது என்ன ஸ்டிச், இதை நம்ம எந்த டிசைனில் அப்ளை பண்ணுறதுன்னு. ஆனால் கிளாஸ் போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும், இந்த ஸ்டிச்சு வந்து இந்த டிசைனுக்கு
இப்போ ஒரு டிசைன் ட்ராயிங் பண்ணி ஒரு ப்ளவுஸில் பண்ணும்போது இந்த டிசைனுக்கு இந்த ஸ்டிச் போட்டால் அது நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தாட் உங்களுக்கே வந்துடும். போக போக ஸ்டார்டிங்கில் நமக்கு தெரியாது, இதை பற்றி இன்னும் எதுவுமே அவ்வளோவா தெரியாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். லாஸ்ட் நார்மல் அப்புறம் போயிட்டு ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் போட்டு அங்கே லாக் பண்ணி முடிச்சிடலாம். ஜரி சேம் தான், ஆனால் எல்லாமே ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும், சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். லாஸ்ட் ஃபினிஷிங் எண்டு நாட் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு எண்டு நாட் குட்டியாக போடுறது வந்திருக்கும்.